நான் உங்கள் துர்கா ஹரிபாஸ்கர் ஃப்ரம் ஐட்டன்ஸ் பியூட்டிலான் சருப்புக்கோட்டையிலேருந்து. இந்த மந்த் வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு, எங்களுக்கு ப்ரைடல் சீசன். அதுக்கு வந்து நாங்கள் எப்படி பேக் பண்ணுறோம், என்ன மாதிரிலாம் வந்து ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஏர்லியாகவே வந்துட்டாங்க, நம்ம பசங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்லவே இல்லை ஆக்சுவலி, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பொறுப்பில் வந்து 9 மணிக்கெலாம் எனக்கு கால் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்துட்டோன்ட்டு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அந்தளவுக்கு வந்து பொறுப்பாக பசங்களாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பேக்கிங் செஷன் வந்து நாங்கள் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத, இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே அவங்களோடத நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் எல்லாமே பேக் பண்ணி இந்த மாதிரி வச்சு நாங்கள் அவங்களுக்கு பேக், ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் நாங்கள் பேக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ரொம்ப மெஸியாக இருக்குது, ஏன்னா இப்போ தான் பேக்கிங்கே போயிட்டுருக்கு லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா டைம் இல்லை எங்களுக்கு, ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருந்தனால. ஸோ உள்ளேயும் வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாக வச்சுருக்கோம். அதனால் இப்போ வந்து சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு அளவெடுத்து நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங்கும் நாங்கள் பண்ணி அவங்களுக்கு சாரீ நாங்கள் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி வச்சுருப்போம். அதை நாங்கள் வந்து அப்படியே பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா எங்ககிட்டே கொடுத்துருவாங்க, நீங்கள் வரும்போது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வரும்போது நாங்கள் பேக்கில் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி எல்லாமே உள்ளே வச்சு கொண்டு வருவோம். ஸோ இது ஒவ்வொரு பிரைட்க்குமே இப்படி ப்ராப்பராக நாங்கள் வந்து பண்ணி கொண்டு போயிடுவோம். இந்த ஸ்லிப் வந்து என்னென்னா, நாங்கள் என்னென்ன திங்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாமே வச்சுருப்போம். இந்த ஸ்லிப்பில் ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருப்போமா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் எல்லாமே எங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு பிரைடுக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா, இது மிஸ் ஆகிடுச்சு, இது கொண்டு வரல அப்படின்றது இருக்காது. நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாமே எங்ககிட்ட அப்படின்னா, ப்ராப்பராக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக நாங்கள் கொண்டு வந்துடும். அந்தளவுக்கு எங்ககிட்ட வந்து டீம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம பசங்க எல்லாமே நல்லா பண்ணிவிடுவாங்க அந்த இதில், ஸ்பெஷலி திஸ் கேர்ள். ஸோ இவங்க தான் இதில் வந்து ஃபுல் ஆஃப் ஆர்கனைசரு. மற்றவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணுவாங்க, எல்லாருமே இல்லாது எங்களோட இந்த டீம் இதில் வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க. சொல்லுங்க. ஸோ இவங்க வந்து எல்லாமே எடுத்து இவங்க சொல்ல இந்த பசங்க எல்லாமே எடுத்து வச்சு கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்தடுத்து, ஏன்னா நம்ம ஒரு டீம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்குன்னு ஒன்று கொடுத்தாதானே அவங்க கரெக்டாக அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்காக எல்லா மெம்பர்ஸுமே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அதில் வந்து நோ டவுட் அட் ஆல். எல்லாருமே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ அதனால தான் காலையில் நான் சொல்லாமையே எனக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுத்து 9 மணிக்கு எனக்கு பார்லர்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நானே ஷாக் ஆகிருந்தாலும் இதுவும் ஜீர்ணிக்க முடியாமல் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு. ஸோ அடுத்து நாங்கள் வந்து எப்படி பிரைட்ஸ்க்கெல்லாம் போய் நாங்கள் பண்ணுறோம், எந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் புக் பண்ணுறப்ப எங்களை நம்பி நீங்கள் வந்து 100% ட்ரஸ்ட்வர்த்தியாக நீங்கள் புக் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.